கட்டில் புரண்டு படுக்கிறோம், தூக்கத்தில் புரண்டு படுக்கிறோம், உருண்டு விழுந்துட்டோம் கீழே, அதில் ஒரு ஃப்ராக்சர் ஆகி போகுது. இதே நம்ம 20 வயதில் நடந்ததுன்னா நம்ம எந்திரிச்சு அப்படியே தட்டி விட்டு நடந்து போவோம். ஸோ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து வயதான காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கணும். நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஆக்டிவாக வைக்கிறது மூலமாக நம்ம முதுமை அடையும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய பலன் அளிக்கும். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் இளங்கோவன் பேசுகிறேன். ஆல்ரெடி நான் ஆஸ்டியோபோரோசிஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எப்படின்னா, இதை பற்றி நிறையா பேர் பேசிட்டாங்க, நிறையா டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை பற்றி பேசாத டாக்டரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது எல்லாரோட மனசுலையும் பதிஞ்சிருக்கு. ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க என்னன்னு சொல்லிட்டு. பட் சில விஷயங்கள், அதாவது இப்போ நம்ம வந்து இப்போது நமக்கு பிடிச்சமான விஷயத்த நம்ம மனசு சில சமயம் ஏற்றுக்கிறோம், பிடிக்காத விஷயத்தை வந்து ஏற்றுக்காது. அது மாதிரி சில விஷயங்கள் வந்து மனசில் பதியாத சில விஷயங்களை மட்டும் நான் ஆஸ்டியோபோரோசிஸை பற்றி நான் மெயினாக சொல்கிறேன் நான். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ்னால் உங்களுக்கு தெரியும், எலும்பு வந்து வீக்னஸ் ஆகுறது. அதாவது எலும்பு வந்து எப்படின்னா, நம்ம போன் வந்து இருக்கிறது வந்து நம்ம, அதாவது வெயிட் டு பவர் ரேஷியோ, அதாவது வெயிட் டு ஸ்ட்ரென்த் ரேஷியோன்னு பார்த்தா எலும்பு அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் எந்த விதமான பொருளும் கிடையாது. எலும்போட வெயிட்டு, ஆனால் அதோட பவர், அதோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா அதை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஈவன் இரும்பு கூட ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? அது வெயிட்டாக இருந்தால் அது ஸ்ட்ராங்கான இரும்பு அப்படின்னு சொல்லுவோம். எலும்பு அப்படி கிடையாது. வெயிட்டே இல்லாட்டினாலும் அது ஸ்ட்ராங் தான். ஸோ அந்த ஸ்ட்ரென்த் எப்படி வருது எலும்புக்கு? அந்த மினரலைசேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான எலும்பு ஃபார்ம் ஆகிறதுக்கான சில பொருள்கள், சில தாது பொருள்கள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா கால்சியமு, மெக்னீஷியமு, வேறு மற்ற பாஸ்பேட்ஸு, இந்த மாதிரி சரி நிறைய விஷயங்கள், பாஸ்பேட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதெல்லாம் சேர்ந்து ஒரு வலை மாதிரி எலும்புக்குள்ளே பின்னப்படுது. அதை தான் ட்ரெபாக்குலேன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பொருள்கள் எல்லாம் சேர்ந்து பின்னப்படுற அந்த வலை இருக்குது பாருங்கள் எலும்புக்குள்ளே, அது அந்த எலும்புக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. அதோட கோர் ஸ்ட்ரென்த்து அதுதான். சுற்றி இருக்கிற எலும்பும் வந்து அதுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். பட் உள்ளே இருக்கிற இந்த ட்ரெபாக்குலேயும் கோர் ஸ்ட்ரென்த். இந்த ட்ரெபாக்குலேயோட ஸ்ட்ரென்த்து குறையிறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிறோம். அந்த வலை பின்னப்படுது பாருங்கள். இந்த வலை நெட்டு, ஒரு மீன் வலை மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓட்டைகள் வந்து எவ்வளோக்கெவ்வளோ க்ளோஸாக இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ வலை வந்து ஸ்ட்ராங்கு இல்லையா? அதே மாதிரி இந்த ட்ரெபாக்குலேயில் வந்து எப்படி ஆகும்? அந்த ஓட்டை எவ்வளோக்கெவ்வளோ பெருசாகுது, அரிப்பு ஏற்படுது, அந்த ட்ரெபாக்குலே சரியாக ஃபார்ம் ஆகலை, நெட்டு க்ளோஸாக இல்லை, அப்படிங்கிறப்ப என்னாகும்? அந்த ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி போகும். அந்த நெட்டோட ஸ்ட்ரென்த்து குறையுதுலே அதே மாதிரி தான் எலும்போட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி போகும். ஸோ இந்த ட்ரெபாக்குலே, போன் ட்ரெபாக்குலேன்னு சொல்கிறோம், அந்த ட்ரெபாக்குலே குறைந்து போகிறது, இந்த போன் ட்ரெபாக்குலர் மாஸ் குறையிறதை தான் நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து வயதான காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த எலும்பு வந்து இப்படி வீக் ஆகிற காலத்தில் சீக்கிரமாக உடைந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை வந்து ஆஸ்டியோபோரோட்டிக் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்டியோபோரோட்டிக் ஃப்ராக்சர் வந்து இட் இஸ் லைக் ஸ்கரேஜ் ஆஃப் ஓல்டு பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிகவும் பாதிக்கப்படுபவர்கள் முதியவர்கள் தான் இந்த ஆஸ்டியோபோரோட்டிக் ஃப்ராக்சரில். ஏன்னா இது வந்து சின்ன ட்ரிவியல் இன்ஜுரி. பொதுவாக இப்போ போன் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன இருக்கும்? ஓரளவுக்கு நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தோ இல்லை கீழே விழுறோம், அடிப்படுது, வாட்டவர், இதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. பட் முதுமையில் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கிறவங்களுக்கு எலும்பு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரெபாக்குலே மாஸ் வந்து குறைஞ்சி போகிறதுனால வீக்காக இருக்கும். அப்போ சின்ன அடி, கட்டில் புரண்டு படுக்கிறோம், தூக்கத்தில் புரண்டு படுக்கிறோம், உருண்டு விழுந்துட்டோம் கீழே, அதில் ஒரு ஃப்ராக்சர் ஆகி போயிடும். இதே நம்ம 20 வயதில் நடந்ததுன்னா நம்ம எந்திரிச்சு அப்படியே தட்டி விட்டு நடந்து போவோம். ஆனால் 60 வயதில் அது சில சமயம் எலும்பை உடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. எப்போது? ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்தால். அப்போ நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கணுமா இல்லையா? ஸோ இந்த ஆஸ்டியோபோரோசிஸை பாதுகாக்கிறது, ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து முதுமையில் இந்த பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளை பாதுகாக்கணும்னா நம்ம அதை என்னன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ எலும்பை நம்ம எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது வந்து அது நிறைய ஒரு பல காரணங்கள், பல விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொஞ்சம் பேசிக் இது மட்டும் சொல்கிறேன், எலும்பு எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இது வந்து நம்மளுடைய முதலே நான் சொன்ன மாதிரி உடற்பயிற்சி, அதாவது செடான்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன? ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல். இந்த ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலை நம்ம வந்து அந்த 20 வயதுலேருந்தோ 20 வயசு வரைக்கும் முன்னாடி வரைக்கும் எல்லாருமே விளையாடுவோம். அப்போ எல்லாருக்குமே ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் தான். எல்லாருமே குழந்தையா இருக்க போகிறப்ப என்ன செய்ய போகிறோம்? விளையாடுறத தவிர வேறு பிரச்சனை கிடையாது, வாழ்க்கையில் கவலை கிடையாது, என்ஜாய் பண்ண போகிறோம், விளையாட போகிறோம். ஆனால் அந்த 20 வயதுக்கு மேலே என்ன ஆகுது? நமக்கு குடும்ப பாரமோ, வேலை பழுவோ, வேறு பல காரணங்களால் நம்மளுடைய ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் வந்து மாறுபடுது. இந்த மாற்றத்துக்கு நம்மளை உட்படுத்தக்கூடாது. அப்போவும் நம்ம ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் தான் வாழணும். இதுதான் எலும்பை பாதுகாக்கிறதுக்கான மெயின் முறை.
ட்ரை டு பி ஆக்டிவ் இன் யுவர் யங்கர் டேஸ். பாதுகாப்புனா சின்ன வயசுலேயே அந்த ஆக்டிவாக நம்ம எப்படி ஆக்டிவ், அதுக்கு உடற்பயிற்சி முறைகளோ இல்லை உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் மாற்றங்களோ. சில பேர் வந்து இப்போ ஆஃபீஸ் இருக்கும், 5 கிலோமீட்டர் இருக்கும், நடந்தே நான் ஆஃபீஸ் போகும். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு உதாரணத்துக்கு அவங்களுக்கு வந்து தனியாக இது போய் உடற்பயிற்சின்னு செய்ய வேண்டியதில்லை, அவங்க வேலையும் நடந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க நடந்து அப்படி ஆஃபீஸ் போகிற மாதிரி போகும். இந்த மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கணும். நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஆக்டிவாக வைக்கிறது மூலமாக நம்ம முதுமை அடையும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய பலன் அளிக்கும். எப்படி நம்ம பணத்தை நான் முதலே சொன்ன மாதிரி சேமித்து வச்சோம்னா அடுத்தது நமக்கு பலன் அளிக்குது ஒரு கஷ்ட காலத்தில். அதே மாதிரி நம்ம ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறப்போ நம்ம போன் மாஸை பில்டு பண்ணுறோம், மசில் மாஸை பில்டு பண்ணுறோம். இது மூலமாக என்ன ஆகுது, முதுமையில் நம்ம அந்த பலனை நம்மளால் அனுபவிக்க முடியும். ஸோ அதனால இந்த ஆக்டிவ் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவு வகைகள், அது நம்ம எலும்புக்கு ஸ்ட்ராங்கானது. மில்க், இப்போ மில்க் டே அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க், இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மில்கில் உள்ள கால்சியம் வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த போன் அந்த மினரலைசேஷன் அண்ட் அந்த ட்ரபாக்குலர் ஃபார்மேஷனுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் மெக்னீஷியம், சிலிகேட், மற்றதெல்லாம் இருக்குது, இது எல்லாமே நிறையா இருக்குது. பட் கால்சியம் ஒரு முக்கியமான ஒரு தாது பொருள், நமக்கு தேவையான எலும்புக்கு அது மட்டுமே முக்கியம் அல்ல, பட் அது ஒரு முக்கியமான தாது பொருள். அதே மாதிரி வந்து நம்ம குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் மாதவிடாய் அந்த முடிந்த காலம், மெனோபாசல், போஸ்ட் மெனோபாசல்னு சொல்லுவோம். அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கான சில ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரப்பு வந்து கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து என்ன பண்ணுது உடம்புல, இந்த எலும்பு ரீமாடலிங் அப்பவே சொன்னேன்ல, எப்படி ஒரு பக்கம் எலும்பு வந்து எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் குறைக்கப்படுகிறது. ஒரு சிற்பி வந்து செதுக்கிறான் பார்த்தீங்களா, ஒரு சிலையை செதுக்கிறப்ப என்ன பண்ணுறான், எங்கெங்கெல்லாம் மேடாக இருக்கோ அதெல்லாம் வெட்டி குறைக்கிறான், எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் கரெக்டாக அதற்கான அந்த ஷேப்பை உருவாக்குறான். இதே தான் எலும்பில் நடக்குது. ஆனால் எலும்பு தானே செஞ்சுக்கிறது, அதை சிற்பி அதை வந்து செய்கிறது கிடையாது. எப்படி செய்யுது, எங்கெல்லாம் அது வந்து தேவையானதுக்கும் அதுதான் ரிசாப்ஷன். அந்த குறைக்கிறதுக்கு பேரை போன் ரிசாப்ஷன்னு சொல்லுவோம். எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி எலும்பு உருவாக்கப்படுகிறதோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், போன் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த போன் ரிசாப்ஷன் அண்ட் போன் ஃபார்மேஷன் வந்து ஒரு தராசு மாதிரி, மேலே கீழே போனாலும் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகணும். அதுதான் நார்மல் போன் ஸ்டேட். எப்போ வந்து போன் ரிசாப்ஷன் அதிகமாகி ஃபார்மேஷன் குறையுதோ அதை நம்ம ஆஸ்டியோபோரோட்டிக் ஸ்டேட்னு சொல்கிறோம், ஆஸ்டியோபீனியான்னு சொல்லுவோம். அது காரணங்களை பொறுத்து மாறுபடும். பட் இப்படி ஆகக்கூடாது. எலும்போட ஃபார்மேஷனும் எலும்போட ரிசாப்ஷனும் ஒன்றா இருக்கணும். அப்படி இல்லாமல் போகிறது தான் நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் நான் இதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நம்ம உட்கொள்ளக்கூடிய ஆகார வகைகள் சிலது வந்து எலும்பு ஃபார்மேஷனை அதிகரிக்கும், சிலது வந்து என்ன பண்ணும், எலும்போட ரிசாப்ஷனை குறைக்கும். ரெண்டுமே என்ன செய்யுது, எலும்பை பில்டு பண்ணும். அரிப்பை குறைச்சாலும் எலும்பு ஃபார்ம் ஆகும், எலும்பு ஃபார்மேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலும் எலும்பு ஃபார்ம் ஆகும் இல்லையா. மெயினாக வந்து பால், பழ வகைகள், அதாவது இந்த கஸ்டர்ட் ஆப்பிள்னா சொல்லுவாங்க, சீத்தாப்பழம், அந்த மாதிரி பழ வகைகள். அதே மாதிரி நான்வெஜ், அதாவது நான்வெஜ் சாப்பிட்ற, இறைச்சி சாப்பிட்ற பழக்கம் உள்ளவங்களுக்கு அந்த. ஸோ இது வந்து மெயினாக வந்து நமக்கு வந்து உணவு வகைகள் வந்து நமக்கு எலும்பை பில்டு பண்ணுறதுக்கு உபயோகப்படும். ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம முதுமையில் வந்து எவ்வளோ தான் நம்ம இது பண்ணாலும் கூட எலும்பு வந்து கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா முதலே, ஏஜிங் இஸ் அ யூனிவர்சல் ஃபினாமினன். அதை நம்ம தடுக்க முடியாது. ஏஜிங் நடக்க தான் செய்யும். தடுக்கிறதுக்கு தான் எவ்வளோ பேர் என்னென்னமோ கஷ்டப்பட்டு பார்த்தாங்க, ஒன்றும் சரியாகல. அதுக்கு நம்மளை உட்படுத்தியே ஆகணும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். பட் அப்போ நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆஸ்டியோபோரோசிஸ் ஃப்ராக்சர் தான் மேஜர் ப்ராப்ளம். நம்ம வந்து வீட்டில் வந்து டைல்ஸ் எல்லாம் போடுறோம், வயதானவர்கள், முதியோர்கள் இருக்கிற வீட்டில் டைல்ஸ் வந்து மேட்டட் டைல்ஸ்ன்னு சொல்லுவோம், அது போடுறது நல்லது. ஸோ மேட்டட் டைல்ஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தடுமாறி வழுக்கி விழுறதுக்கான வாய்ப்பு கம்மி. அது வந்து நிறைய பேர் அது வந்து பாதுகாக்கும். முதியவர்கள் இருக்கிற வீட்டில் என்றைக்குமே பாத்ரூமில் போனீங்கன்னா அந்த பாசம் இல்லாதபடி அங்கேயும் மேட்டு டைல்ஸ் போட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு அந்த ட்ரிவியல் ஃப்ராக்சர்னால ஒரு ஆஸ்டியோபோரோட்டிக் ஃப்ராக்சரோ இதிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஒரு 60 வயதுக்கு மேலே, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், உடல் வலி, எலும்பு வலியோ இல்லை ஒரு சின்ன வேலைகளை செஞ்சால் கூட ஒரு மூச்சு வாங்கும் தன்மையோ இதெல்லாம் இருந்தால் நீங்கள் இமீடியட்டாக வந்து நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள். அவங்க வந்து எலும்புக்கான அந்த ஆஸ்டியோபோரோசிஸ்க்கான டெக்ஸான்ற ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது நமக்கு பாசிட்டிவாக ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க வேண்டும். அவர் சொல்கிற அந்த வைத்திய முறைகளை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து பர்சனலாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்த வந்து பாதுகாப்பாக, நிறைய இதில் சொல்லுவாங்க, இப்போ டெவலப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் இல்லாத மாதிரி ரூம் இருக்கணும். அதாவது எதை இடிச்சுக்கிட்டு எலும்பு அடிப்படாதபடி அந்த ஷார்ப் எட்ஜஸ் இல்லாத மாதிரி ஒரு ரூமு. இதெல்லாம் வந்து நம்மளுடைய எர்கோனாமிக்ஸ், நம்மளுடைய இதை பொறுத்து நம்ம அதெல்லாம் அமைத்து கொள்ள வேண்டும். நம்மளை பாதுகாத்துக்கிற மாதிரி, கீழே விழுந்தால் கூட அடிப்படாதபடி அமைத்து கொள்ள வேண்டும். இது மூலமாக நமக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்னால ஏற்படக்கூடிய மிக பிரச்சனையான அந்த ஆஸ்டியோபோரோட்டிக் ஃப்ராக்சர்லேருந்து நம்மளை கொஞ்சம் பாதுகாத்துக்க முடியும். நன்றி, வணக்கம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.
தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.